வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைக் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த மாடிஃபிகேஷன் வந்து லீகல், எந்தெந்த மாடிஃபிகேஷன் இல்லீகல் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடிஃபிகேஷனே வந்து 4 டைப்பாக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா எந்தெந்த மாடிஃபிகேஷனால போலீஸ் பிரச்சனை வரும், எந்தெந்த மாடிஃபிகேஷனால அதாவது இன்சூரன்ஸ் பிரச்சனை வரும், எந்தெந்த மாடிஃபிகேஷனால வாரண்டி ப்ராப்ளம் வரும், எந்தெந்த மாடிஃபிகேஷனால பைக்குக்கே பிரச்சனை வரும் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நம்பர் பிளேட் மாடிஃபிகேஷன். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுவாங்க, நம்பர் பிளேட்டில் வந்து நம்பரே வந்து வேறு மாதிரி டிசைனில் எழுதுவாங்க, அந்த நம்பர் கிளியராக தெரியாத அளவுக்கு எழுதுவாங்க. சில பேர் வந்து தமிழ் பற்று அதிகமாகிட்டு நம்பரே தமிழில் கா கீ கூன்னு எழுதுவாங்க. அது மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா நம்பர் பிளேட்டில் எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக போலீஸ் ஃபைன் போடுவாங்க. அதனால் வந்து பைக்கே கூட சீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்பர் பிளேட்டில் வந்து நீங்கள் எந்த விதமான மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. அவங்க என்ன கலரில் சொல்கிறாங்களோ அந்த கலரில் தான் நம்பர் எழுதணும். நம்பர் பிளேட்டோட கலர் ஒயிட்னா ஒயிட்டில் இருக்கணும், நம்பர் பிளாக்னா பிளாக்ல தான் இருக்கணும். அது நம்பர் பார்த்தா தெளிவாக புரிகிற மாதிரி எழுதிருக்கணும். அதில் யாரோட பேரும் எழுதக்கூடாது, கட்சியோட சின்னமோ இல்லை நடிகரோட பேரோ இல்லை உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் உங்கள் பேர் எதுவுமே அது எழுதக்கூடாது. நம்பர் பிளேட்ன்றது வண்டியோடைய நம்பர், அது மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நம்பர் பிளேட்டை மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு இல்லீகல், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ஹெட்லைட் மாடிஃபிகேஷன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ரொம்ப பவர்ஃபுல்லான லைட் போடுவாங்க, சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்பு அந்த மாதிரிலாம் நிறைய செட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து இல்லீகல் தான். இப்போ நீங்கள் ஆலோஜன் பல்பு கட்டிட்டு எல்இடி போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் அதிகமான வெளிச்சம் வரக்கூடிய, எதிர்க்க வரவங்களுக்கு கண்ணு கூசக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் ஃபைன் போடுவாங்க, பைக்கை கூட சீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால் வந்து எதிர்க்க வரவங்களுக்கு வெளிச்சம் தெரியாமல் அவங்க வந்து விபத்துக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நீங்கள் எல்இடி வெளிச்சம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பைக் வந்து பிரச்சனை வரும், போலீஸ் எல்லாம் ஃபைன் போடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பைக்கோட பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வாரண்டியும் பிரச்சனை வரும். நீங்கள் அதிகமான பவர்ஃபுல்லான பல்ப் போட்டு மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா, அது சப்போஸ் புது வண்டியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஷோரூமில் கேட்டிங்கன்னா இதை ஒரு ரீசனாக வச்சு அவங்க வாரண்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் போலீஸ் பிரச்சனையும் வரும், வாரண்டி பிரச்சனையும் வரும், பைக்குக்கும் பேட்டரி டவுன் ஆகிற பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹாரன் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க ஹாரன் வந்து சவுண்டு பத்தலன்னு சொல்லிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சில பேர் பாட்டு வராமல் இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் டாக் ஹார்ன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதாவது 120 டெசிபிள் மேலே உங்களோட ஹாரன் சவுண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ் ஃபைன் போடுவாங்க, வண்டியை சீஸ் பண்ணுவாங்க, ஷோரூமில் வாரண்டி பிரச்சனை வரும், பைக்கில் ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரும், பேட்டரி ப்ராப்ளம் வரும், இவ்வளவும் வரும். அதனால் குறிப்பிட்ட கரெக்டான ஹாரனை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. குறிப்பிட்ட அளவு சவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஹார்னால் பைக்கில் பேட்டரி ட்ரெயின் ஆகாத அளவுக்கு மினிமம் வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடிய அந்த மாதிரி ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது. அடுத்து கலர் சேஞ்ச். பைக்கோட கலரை எந்த காரணம் கொண்டும் சேஞ்ச் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸில் போய்ட்டு அது முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்ககிட்ட காமிச்சு அந்த கலரை வந்து உங்களுடைய ஆர்சி புக்கில் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். மற்றபடி நீங்கள் வித்தவுட் பர்மிஷன் நீங்கள் பைக்கோட கலர் இப்போ பிளாக் கலர் வண்டியை எல்லோ கலராக மாற்றினாலும் பிரச்சனை வந்துடும். இல்லை நீங்கள் ஒரு ப்ளூ கலராக மாற்றினாலும் பிரச்சனை வரும். ஏன்னா உங்கள் ஆர்சி புக்கில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை மாற்றவே கூடாது. அப்படி மாற்றாமல் இருந்தால் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் மாற்றணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டயர். சில பேர் பார்த்தீங்கன்னா டயரோட சைஸ் பெருசாக போடலாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பல்சர்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக 150 பல்சரில் 100, 90, 17 சைஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு 120, 90, 17 போடலாமா, 180 டயர் 220 போடலாமான்னு கேட்பாங்க. அது மாதிரி போகிறதால கண்டிப்பாக வந்து பைக்கு பிரச்சனை வரும். இதனால் போலீஸ் பிரச்சனை வரது வாய்ப்பு இல்லை, சின்ன மாற்றம் தான் அது. ஆனால் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரம் தெரிஞ்சிடும், மைலேஜ் வராது, பிக்கப் வராது, டயர் வந்து ஸ்டேயில் உராயும். இதனால் வாரண்டி கூட கிளைம் பண்ணாமல் போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டயர் சேஞ்ச் பண்ணுறதும் பெரிய சைஸ் சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப பிரச்சனை வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூல். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் வண்டியில் கேஸ் சிலிண்டர் வச்சு ஓட்டலாமான்னு கேட்பாங்க. அதுவும் வந்து இல்லீகல் தான், லீகல் கிடையாது. ஏன்னா நம்ம ஆர்சி புக்கிலே வந்து தெளிவாக குறிப்பிட்டுருவாங்க, இந்த வண்டி பெட்ரோலில் ஓடுதா டீசலில் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக குறிப்பிட்டு தான் அனுப்புவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பெட்ரோல் இன்ஜின்னு மென்ஷன் பண்ண ஒரு வண்டியில் நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணி ஓட்டும் போது கண்டிப்பாக அதனால் போலீஸ் பிரச்சனையும் வரும், ஆர்டிஓ அதாவது இன்சூரன்ஸ்லேயும் பிரச்சனை வரும், வாரண்டியும் வராது, பைக்குக்கும் நிறைய சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து தீ விபத்துகள், சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் கூட அந்த சிலிண்டர் டேங்க் வெடித்து வந்து பெரிய ஆக்சிடென்ட்டாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பாதிக்கும். போலீஸ் பிரச்சனையும் வரும், வாரண்டி பிரச்சனையும் வரும், இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது, பைக்குக்கும் பிரச்சனை. அடுத்து பார்த்திங்கன்னா சைலன்சர் மாடிஃபிகேஷன். சைலன்சர் மாடிஃபிகேஷன் பண்ணுறதும் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். உங்கள் வண்டியில் என்ன ஸ்டாக் சைலன்சர் இருக்கோ அது எந்த காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது. ஏன்னா அது சைலன்சரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது எமிஷன், அதாவது இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த பொல்யூஷன் அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் சைலன்சரோட வேலை. அது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சைலன்சரில் மட்டும்தான் அது கரெக்டாக வேலை செய்யும். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர் மாட்டும் போது கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ தான் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாய்ஸும் ரெடியூஸ் ஆகாது, பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகாது. அப்போ என்ன அவன் கண்டிப்பாக உங்களால் இதில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக போலீஸ் பிரச்சனை வரும், போலீஸ் ஃபைன் போடுவாங்க, இல்லை வண்டியை சீஸ் பண்ணுவாங்க. வாரண்டி கண்டிப்பாக வராது, இன்ஜின் வாரண்டி வரவே வராது, இன்ஜின் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அந்த சைலன்சரால்.
ரெண்டாவது இன்சூரன்ஸும் இதனால் கிளைம் ஆகிறதுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பைக்கோட பிரச்சனையே வரும், கண்டிப்பாக பைக்லேயும் இன்ஜின் ப்ராப்ளம் வரும். அதனால் சைலன்சர் மாற்றதுனால இது 4த்துலேயே பிரச்சனை வரும். அடுத்து ஷாக் அப்சர்வர். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ஷாக் அப்சர்வர் இருக்கும், அதை வந்து அப்சைட் டவுனாக மாற்றுவாங்க. பேக்கில் வந்து டபுள் ஷாக் அப்சர்வர் சிங்கிள் ஷாக் அப்சர்வராக மாற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அதனாலேயும் கண்டிப்பாக வந்து நமக்கு விபத்துகள் நடக்கிறதும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பைக்கோட ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும். பைக் வந்து அவங்க டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான இன்ஜினியர்ஸ்லாம் பிளான் பண்ணி இந்த பைக்கில் இந்த மாதிரி ஷாக் அப்சர்வர் இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கும், இந்த பைக்கை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியுன்ற மாதிரி நிறைய பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பைக்கோட ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகும். இதனால் நீங்கள் வாரண்ட்டி கண்டிப்பாக புது வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாரண்ட்டி இல்லாத ப்ராப்ளம் தான் வாரண்ட்டி பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாத போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பைக்குக்கும் நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பைக்கோட ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அடுத்து பாடி மாடிஃபிகேஷன், இது முக்கியமானது. சில பேர் பார்த்தீங்கன்னா பல்சர் 150 வச்சுருப்பாங்க, அதை 220 மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். இது 4த்துலேயுமே பிரச்சனை வரும். இதனால் பார்த்தீங்கன்னா 150ல் ஏதாவது நீங்கள் சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டாலோ போலீஸ் பிடிச்சாலோ ஆர்சி புக்கில் 150 சிசின்னு போட்டிருக்கோம், ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா 220 மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக போலீஸ் பிரச்சனை வரும். மாடிஃபிகேஷன் இல்லீகல் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்க மேலே கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க, பைக்கையும் சீஸ் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் 150 பல்சர் ஒரு புது வண்டியை 220 மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வாரண்டியுமே உங்களுக்கு வராது. ஏன்னா வாரண்டி டோட்டலாக கிளைம் ஆகாது. அடுத்து இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது. நீங்கள் 150 சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா 220 இருக்கும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதத்துலையும் இன்சூரன்ஸ் வரவே வராது. பைக்குக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். மாடிஃபிகேஷன் ஒழுங்காக பண்ணலன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வரது, எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்லாம் வரும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் பைக் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா டோட்டலாக 4த்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனை வரும். அடுத்து சேசிஸ் மாடிஃபிகேஷன், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது சேசிஸ்னால் நீங்கள் சில பேர் வந்து அடிஷ்னலாக வீல் ஆட் பண்ணுவாங்க, இல்லை சேஸை வந்து ஒரு லென்த்து பண்ணுறது, ஹைட்டு தூக்குறது, இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு போலீஸ் பிரச்சனையும் வரும், வாரண்டி பிரச்சனையும் வரும், இன்சூரன்ஸ்லேயும் கிளைம் ஆகாது. பைக்குக்கும் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது பைக் வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி, நான் சொன்ன ஸ்டெபிலிட்டி இருக்காது. கண்டிப்பாக பைக்கோட வெயிட் கூடவோ குறையவோ செய்யும். அது மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பைக்கோட ஸ்டெபிலிட்டியும் வராது, போலீஸும் ஃபைன் போடுவாங்க, பைக்கை சீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பைக்கை வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கை நீங்கள் வந்து ஒரு பல்சர் மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, சேசிஸே மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், ஃபைன் போடுவாங்க, பைக்கை சீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனை வரும். பைக்கோட சேசிஸை எந்த காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. அதுக்கடுத்து லைட்டோட கலர்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் வந்து ஆரஞ்சு கலர் பல்பை கழட்டிட்டு ப்ளூ கலர் போடுவாங்க, ஒயிட் கலர் போடுவாங்க. அதே மாதிரி டேஞ்சர் பல்பை கழட்டிட்டு ரெட் கலர் பல்பை கழட்டிட்டு அங்கே ஒரு ஒயிட் கலரோ இல்லை ப்ளூ கலரோ போட்டுருவாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து போலீஸ் பிரச்சனை கண்டிப்பாக வரும். போலீஸில் வந்து இதுக்கு ஃபைன் போடுவாங்க, வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியன் டிராஃபிக் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட், அதாவது இண்டிகேட்டர் லைட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கணும், டெயில் லைட் டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கலரில் தான் இருக்கணும். அதை மாற்றவே கூடாது. இதை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போலீஸ் ஃபைன் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா வாரண்டி பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக வாரண்டி பிரச்சனை வரும். ஏன்னா எலக்ட்ரிக்கலில் நீங்கள் எந்த விதமான மாற்றம் பண்ணாலும் அதே ஒரு காரணமாக வச்சு உங்களுக்கு ஷோரூமில் வந்து வாரண்டி இல்லைன்னு சொல்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு வாரண்டி வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். வாரண்டி வேணும்னா எந்த மாற்றமும் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா ஆரன் மாற்றுறது, எக்ஸ்ட்ரா லைட் மாற்றுறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வாரண்டி கண்டிப்பாக பாதிக்கும். அதை ஒரு காரணமாக வச்சு உங்களுக்கு வாரண்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் பெரும்பாலும் பாதிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இதனால் ஒரு விபத்து நடந்து அது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. அதாவது நீங்கள் இண்டிகேட்டர் வந்து ப்ளூ லைட் போட்டுருப்பீங்க, நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு திரும்பும் போதும் அதை எதிர்க்க வர வண்டி கவனிக்காமல் வந்து உங்கள் மேலே முட்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க கேஸ் கொடுத்து இந்த காரணத்தால் தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேஸ் கொடுத்து அது கேஸாக மாறுச்சுன்னா அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. ஏன்னா தப்பு உங்கள் மேலே இருக்குன்னும் போது இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அது முக்கியமாக ஞாபகம் வச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசி. சில பேர் வந்து பைக் வந்து ஸ்பீடு பத்தலன்னு சொல்லிட்டு சிசி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி சிசி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனாலையும் வண்டிக்கும் பிரச்சனை வரும், வாரண்டி பிரச்சனையும் வரும், போலீஸ் பிரச்சனையும் வரும். சில பேர் வந்து 150 பல்சர்னு வச்சிங்களா, அந்த பல்சர் இன்ஜினே டோட்டலாக எடுத்துகிட்டு ஒரு 180 இன்ஜினை மேலே ஏற்றி வண்டியை வந்து 180 சிசியாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன்னா இன்ஜின் நம்பர் மாறிடும், உங்களுக்கு வண்டியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், போலீஸ் நீங்கள் சப்போஸ் ஓவர் ஸ்பீட் கேஸில் மாட்டிங்கன்னா இந்த வண்டியோட வேகம் போகாது ஏன் போகுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அதை என்கொயரி பண்ணாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வண்டியோட சிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உடனே உங்களுக்கு மாடிஃபிகேஷன், இல்லீகல் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்க மேலே கேஸ் போடுவாங்க, உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, வண்டியை சீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சிசியை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆனால் கண்டிப்பாக வாரண்டி வரவே வராது, இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது. ஏன்னா நீங்கள் அந்த சிசி கொண்டான பைக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. நீங்கள் சிசி இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வாரண்டியில் வராது, அது இல்லீகல் மாடிஃபிகேஷனாக மாறிடும். அது பைக்குக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. பைக்கோட ஸ்டெபிலிட்டி, வெயிட் எல்லாமே மாறிடும். உங்களுக்கு கண்டிப்பாக பைக்குக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும், மைலேஜ்லாம் கூட வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணலாம். கலர், அதாவது வண்டியோடைய ஒரிஜினல் கலரை பாதிக்காத மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டிக்கரிங் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடெலாம் இருக்குது. அதாவது ஆபாசமான ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாது, ரத்தம் தெறிக்க அருவாலாம் வச்சு சில பேர் ஸ்டிக்கர் அடிப்பாங்க, நாங்கள் வந்து கெத்து காட்டுறோன்ட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. அதே மாதிரி சமூக விரோதிகள், சில தீவிரவாதிகள்னு, அதாவது சட்டத்திற்கு குற்றவாளிகள்னு சொல்லக்கூடிய நபரோட ஃபோட்டோ போடுறது,
இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாண்டடாக போய் போலீஸ் கிட்ட மாட்டுற மாதிரி தான். அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் அடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போலீஸ் பிரச்சனை வரும். போலீஸ் ஃபைன் போடுவாங்க, வண்டியை சீஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் கேஸ் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கில் எதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ தெளிவாக பார்த்துருப்போம். உடனே நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆரம்லாம் ஃபிட் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா லைட்லாம் ஃபிட் பண்ணி தரீங்களே, அதெல்லாம் வந்து தப்பு இல்லையான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் தப்பு தான். அது கஸ்டமரோட அவங்க விருப்பத்தினால அவங்களோட ஓன் ரிஸ்கில் வேறு வழி இல்லாமல் நம்ம பண்ணித்தரோம். ஏன்னா நம்ம முதலே அதை விளக்கமாக சொல்லிவிடுவோம் அவங்ககிட்ட, இதெல்லாம் பண்ணால் இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிடுவோம். இருந்தாலும் அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும் சார் சொன்னால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுங்க. வேறு வழி இல்லை, நான் ஃபிக்ஸ் பண்ணலன்னா வேறு ஒரு மெக்கானிக் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் ஃபிக்ஸ் பண்ணி தரோம். அடுத்து நம்ம ஜிபிஎஸ் செட் பண்ணுறது, ரிமோட் செட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான போலீஸ் பிரச்சனை வராது, இன்சூரன்ஸ் பிரச்சனையும் வராது. கரெக்டான ப்ராப்பரான ஒயரிங் பண்ணிங்கன்னா ஜிபிஎஸ் வச்சாலோ ரிமோட் வச்சாலோ பைக்லேயும் அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வாரண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அது சில ஷோரூமில் வாரண்டி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து பைக்கோட வாரண்டியை விட பைக்கோட சேஃப்டி தான் முக்கியம். ஒரு பைக்கில் நம்ம ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டு அந்த பைக் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், பைக்கும் போயிடும், வாரண்டியும் போயிடும். அதனால நம்ம வாரண்டியாக பைக்கை பார்க்கும்போது நம்ம பைக் தான் முக்கியம். அப்போ நம்ம ஜிபிஎஸ் செட் பண்ணுறது தப்பே இல்லை. நீங்கள் ஜிபிஎஸ் செட் பண்ணலாம், ரிமோட் செட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஹசார் லைட் செட் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா பம்பர், அதாவது ஓரளவுக்கு ரொம்ப லென்த்தான பம்பர்லாம் வைக்கக்கூடாது. பைக் சேஃப்டிக்காக பம்பர் செட் பண்ணலாம். பின்னாடி நீங்கள் ட்ராவல் போகும்போது கேரியர்லாம் செட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து லீகல் தான், அதெல்லாம் இல்லீகல் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கு நினைக்கிறேன், இதெல்லாம் லீகல் எதுதான் இல்லீகல்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.